ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் 100 நாள் 100 ரெசிப்பியில் இன்றைக்கி 15ஆம் நாள் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான, அதே நேரத்தில் ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற ரெசிப்பியில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், முந்திரி, பாதாம், பிஸ்தா இதெல்லாம் வச்சுருக்கோம். இது கார்ன்ஃப்ளவர் மாவு, சர்க்கரை, கேரட் வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ துருவின கேரட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், அரைச்சி நல்லா வடிகட்டி ஜூஸ் எடுத்து வச்சிட்டோம். இப்போ அதில் நான் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுக்கிறேங்க. கார்ன்ஃப்ளவர் 1 கப்பு. இப்போ அதே கப்பில் அந்த கேரட் ஜூஸ் அளந்துக்கலாங்க. 1 கப்பு கேரட் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அதை விஸ்க் வச்சு கட்டி இல்லாமல் கலந்து வச்சுக்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு சர்க்கரை சேர்த்திக்கோங்க. நான் 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்திருக்கேன். 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு 1.25 கப் அளவு சர்க்கரை கரெக்டான அளவில் இருந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா 1.5 கப்பு சேர்த்திட்டோம்னா நமக்கு நல்லா இனிப்பாக இருக்கும். இது கரெக்டான அளவில் இருந்துச்சு. சர்க்கரை நல்லா நமக்கு கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி இந்த மாதிரி நுரைச்சிட்டு கொதித்து வரும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம கார்ன்ஃப்ளவர் கலந்து வச்சுருக்கோம்ல கேரட் ஜூஸில், அதை நம்ம இதில் சேர்த்திக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டே கிளறி விட்டுகிட்டே இருங்க, இல்லாட்டி நமக்கு கட்டி கட்டியாக வந்துடும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த கார்ன்ஃப்ளவரும் நமக்கு நல்லா வெந்து வரும். வேகமாக வச்சோம்னா மலார்னு கெட்டியாயிரும், நமக்கு வேகாத மாதிரி இருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் கிளறி கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டிப்பட்டதையும் நம்ம நெய் சேர்த்திக்கலாம். 3 ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேங்க. நமக்கு இந்த 3 ஸ்பூன் நெய்யே கரெக்டாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஓரங்களெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி அல்வா பார்த்து நல்லா நமக்கு சுருண்டு வரும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம எதில் நம்ம வைக்க போகிறோம், பவுலோ தட்டோ, அதில் நீங்கள் நெய் சேர்த்திக்கோங்க. இப்போ ஏலக்காய் பவுடர் சேர்த்திக்கலாங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தாலாம் வச்சுருக்கோம்ல, அது இதில் சேர்த்து துருவிட்டு சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நமக்கு ஆப்ஷனல் தாங்க, எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம எதில் நம்ம அல்வா எடுத்து ஊற்ற போகிறோமோ அதில் நம்ம ஏற்கனவே நெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இந்த முந்திரி, பிஸ்தா, பாதாம்லாம் நல்லா துருவி வச்சுக்கலாம். இப்போ இதில் அந்த அல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து கொட்டிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூனில் பின்னாடி நெய் தடவிட்டு நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. இடையில இந்த மாதிரி கேப்லாம் இல்லாமல் நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க. ஆறட்டும். கொஞ்சம் ஆறுனதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஒரு பிளேட் எப்படி வச்சுட்டு இப்படி கவுத்துட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக அல்வா ரெடியாகி வந்துடும். இந்த கார்ன்ஃப்ளவர் கேரட் அல்வா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.